நாளைய தினம் பௌர்ணமி, அதோடு கூடி வரக்கூடிய வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதத்துக்கு நம்ம வீட்டுல வாங்க வேண்டிய மங்கள பொருள்லாம் என்னென்னு ஹிந்து மக்களுக்காக. நார்மலாவே பொதுவாக பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஒரு நோன்பு இருப்பாங்க, வேலைக்கிழமை ஒரு சாமிக்கு நோன்பு இருப்பாங்க, சனிக்கிழமை ஒரு சாமிக்கு நோன்பு இருப்பாங்க. விரதத்திலே 30 நாள் மாசத்துல ஒரு 20 நாள் விரதத்திலே போயிடும். மனசார ஆத்மாத்மா நீங்க சாமி கும்பிட்டு உங்களோட வேண்டுதல் என்னமோ அனைத்தும் அந்த சாமி கும்பிடல வச்சுட்டு அதுக்கப்புறம் அது எடுத்து என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்குறது பூஜையில் வைக்கிறது அனைத்து பொருளும் வைப்பீங்க. ஆனால் கொடுக்கறது ரொம்ப கம்மியான பொருள் தான். ஒன்று, இந்த வரலட்சுமி நோம்புக்கு இந்த மனசார இந்த 5 பேருக்கோ இல்லை 3 பேருக்கோ இல்லை 9 பேருக்கோ நீங்கள் மனசார சாமி வழிபாடு பண்ணிட்டு நீங்கள் 9 பேர் கொடுக்குறீங்கன்னா, அடுத்த வரலட்சுமி நோம்புக்குள்ளே நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சிங்களோ அது 100% நடக்கும். மருஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், பௌர்ணமிக்கான சிறப்பான ஒரு பதிவு கொடுத்திருந்தீங்க. நாளைய தினம் பௌர்ணமி, அதோடு கூடி வரக்கூடிய வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதத்துக்கு நம்ம வீட்டுல வாங்க வேண்டிய மங்கள பொருள்லாம் என்னென்னு ஹிந்து மக்களுக்காக சொல்லுங்க. நல்லா கேட்டீங்கம்மா. ஆக்சுவலி விரதம்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம பெண்கள் அது தமிழ்நாட்டு பெண்கள் அதிகமாக இருப்பாங்க. நார்மலாகவே பொதுவாக பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஒரு நோன்பு இருப்பாங்க, வேலைக்கிழமை ஒரு சாமிக்கு நோன்பு இருப்பாங்க, சனிக்கிழமை ஒரு சாமிக்கு நோன்பு இருப்பாங்க. விரதத்திலே 30 நாள் மாசத்துல ஒரு 20 நாள் விரதத்திலே போயிடும் நம்ம பெண்கள் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா கணவனுக்காகவும் பிள்ளைக்காகவும் தாய் தந்தைக்காகவும் இருக்கிறது தான் அந்த விரதம். தெய்வத்துக்காக விரதம் இருக்காங்களோ இல்லையோ, நம்மளோட விஷயத்துகளுக்கு நம்ம கணவனுக்கு அந்த விஷயம் நடக்கணும், நம்ம பிள்ளைக்கு நடக்கணும்னு நினச்சிட்டு ஒருத்தரும் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு ஒரு விரதம் இருப்பாங்க. அந்த மாதிரி விரதம் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்பெஷல் வரலட்சுமி நோம்புறது பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கிறதும் சரி, வரலட்சுமி நோம்பு சாமி கும்பிட்றது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு தெய்வத்தை அழைக்கிறதுக்கு சமம். இந்த பரிகாரம் இப்போ சொல்ல போகிற விஷயம் முழுக்க முழுக்க இந்து சம்மந்தப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான். இந்த இப்போ வரலட்சுமி நோம்புக்கு செய்யக்கூடிய வேலை எதுன்னு பார்த்தீங்கன்னா, வாங்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு இப்போ இருக்க ஜென்ரேஷன் சில பேருக்கு தெரியாது. இப்போ வரலட்சுமி நோம்புக்கு வீட்டுக்கு சாமி கும்பிட்ற அன்னைக்கு பெண்கள் வாங்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் இருக்குது. அதில் முக்கியமாக ஒரு 5-6 பொருள் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி முதல்ல நீங்கள் வீட்டுக்கு வாங்கக்கூடிய ஒரு பொருள். அந்த சாமி கும்பிடும்போது அந்த தட்டில் வைக்கக்கூடிய பொருள், அந்த கலசத்துக்கு வைக்கக்கூடிய பொருள் முதல்ல பச்சரிசி வாங்கணும். 2வது அது கூட பார்த்தீங்கன்னா கல் உப்பு வாங்கணும். 2. 3வது பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம். 5வது பார்த்தீங்கன்னா மா இலை தோரணம் வாங்கி வைக்கணும். 6வது பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் ப்ளவுஸ் பிட்டு. நார்மலாக பார்த்தீங்கன்னா வசதிவங்க காஸ்ட்லியாக தான் வாங்கணும் இல்லை, 75 ரூபா 50 ரூபாய்க்கு கூட விற்கிது. நாட்டு மருந்து கலர் கூட ப்ளவுஸ் பிட்டு வைக்கிறாங்க. அந்த மாதிரி சிகப்பு கலரில் வாங்கி வைக்கணும். அது கூட பார்த்தீங்கன்னா கண்ணாடி வளையல் முக்கியமானது. சுமங்கலிக்கு நீங்கள் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா முக்கியமானது இந்த சிகப்பு கலர் கண்ணாடி. 1000 கணக்கில் நீங்கள் 5 பவுன் 10 பவுன் நீங்கள் கோல்டே போட்டாலுமே சரி, எப்படி நம்ம கோல்டு போடுறதுனால அந்த கண்ணாடி வளையலுக்கு மதிப்பு, அதோட மகிமையே வேற, அதோட செய்முறையே வேற. ஸோ அந்த கண்ணாடி வளையல் சிகப்பு கலர் வாங்கி வைக்கலாம். இந்த அனைத்துமே நீங்கள் நான் சொன்ன அனைத்தும் பொருளுமே சரி, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பொருளும் சரி, இது எல்லாமே அந்த சாமி வழிபாடு அந்த சுமங்கலி பூஜையில் வச்சுட்டு மனசார ஆத்மாத்மா நீங்கள் சாமி கும்பிட்டு உங்களோட வேண்டுதல் என்னமோ அனைத்தும் அந்த சாமி கும்பிடல வச்சுட்டு அதுக்கப்புறம் அது எடுத்து கரெக்டாக கொடுக்க வேண்டிய விஷயத்தில் என்னென்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வசதி தகுந்த சில பேர் 3 பேர் கொடுக்கலாம், 3, 9, 5. ஸோ 3, 5, 9 இந்த 3 நம்பர் இருக்குது. உங்கள் வசதி தகுந்த மாதிரி கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்குறது பூஜையில் வைக்கிறது அனைத்து பொருளும் வைப்பீங்க. ஆனால் கொடுக்கறது ரொம்ப கம்மியான பொருள் தான். ஒன்று ஃபஸ்ட்டு நான் சொன்ன பார்த்தீங்கன்னா பூஜையில் வைக்கிற ப்ளவுஸ் பிட்டு 1, அதுக்கு கூட கண்ணாடி வளையல், 3வது மஞ்சள் தூள், 4வது கிழங்கு, மஞ்சள் கிழங்குன்னு சொல்லுவாங்க, அந்த கிழங்கு வைக்கலாம். 5வது தாலி கயிறும் நீங்கள் அதில் வைக்கலாம். 6வது கண்ணாடி வலையில் வைக்கலாம். இந்த 6 பொருட்கள். 7வது பார்த்தீங்கன்னா குங்குமம். இந்த 7 பொருள்ன்றது ரொம்ப முக்கியமான பொருள். இந்த 7 பொருளும் வச்சு நல்லா ஆத்மார்த்தமாக சாமி கும்பிட்டு உங்களோட வேண்டுதல்னாவும் அதை வேண்டிக்கிட்டு சுமங்களை கூப்பிட்டு நீங்கள் 3 பேருக்குமே கொடுக்கலாம். உங்கள் வசதி தான் 5 பேருக்கும் கொடுக்கலாம், இல்லை அதிகமான வசதி தான் 9 பேருக்கும் கொடுக்கலாம். ஆத்மாத்மாக கூப்பிட்டு நல்லா உங்களோட என்னென்ன உங்களுக்கு முடியாத விஷயங்கள் இருக்கோ, என்னென்ன நடக்க வேண்டிய விஷயம் இருக்கோ எல்லாம் மனசார வேண்டிட்டு இதை அப்படியே அவங்க மனசார கூப்பிட்டு கொடுக்கணும். இது உங்களுக்கு சொந்தக்காருக்கு தான் கொடுக்கணுன்ற அவசியம் கிடைக்காது. எதிர்விட்டுக்கான கொடுக்கலாம், அது எது பக்கத்தில் இருக்கணும் அசலாளுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். மனசார இதை கொடுங்க. இது
இந்த வரலட்சுமி நோம்புக்கு இந்த மனசார இந்த 5 பேருக்கோ இல்லை 3 பேருக்கோ இல்லை 9 பேருக்கோ நீங்கள் மனசார சாமி வழிபாடு பண்ணிட்டு நீங்கள் 9 பேர் கொடுக்குறீங்கன்னா அடுத்த வரலட்சுமி நோம்புக்குள்ளே நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சுங்களோ அது 100% நடக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். சூப்பர் பாய். ரொம்ப ரொம்ப சிறப்பா இந்த வரலட்சுமி நோம்புக்கு வாங்க வேண்டிய மங்கள பொருள் என்ன அப்படின்னு சொன்னதோட இல்லாம சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய தான பொருட்கள் என்னன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ஒரு சிறப்பான தகவல் பாய். நன்றி. நன்றி.